முக்கியமாக பார்க்க போனால் இந்த நல்லூர் ஒரு புனிதமான இடமாகும். அதாவது நமது தமிழ் மன்னனாகிய சங்கிலிய மன்னன் இந்த நல்லூரை ராஜதானியாக கொண்டு அரசாட்சி செய்த வேளையிலே அவன் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கின்றான். அந்த வகையிலே இப்பொழுது இந்த நல்லூர் கந்தசாமி கோயிலானது மிகவும் சரித்திர பிரசித்தி வாய்ந்த ஒரு கோயிலாக அமைந்திருக்கின்றது. அங்கே மூலஸ்தானத்திலே அமைந்திருக்கின்ற அந்த வேல் மிகுந்த சக்தி வாய்ந்த வேலாகும். அந்த வேலாயுத பெருமான் தன்னுடைய அருளை அங்கே அடியார்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆம், கந்த பெருமானின் அந்த திருப்பவனியை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே கந்த பெருமான் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அழகை, கந்த பெருமானுடைய அந்த வேலின் புனிதத்தை, அந்த வேலின் பிரகாசத்தை, அந்த வேலின் அற்புதத்தை நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். கந்தனுடைய ஆலயத்திற்கு வந்து சேர முடியாத தமிழ் உறவுகள் கனடிய தேசத்தில் நின்று இந்த நிகழ்வுகளை கண்டுகளிப்பதற்காக கனடிய தமிழ்வன் தொலைக்காட்சி இந்த நிகழ்வுகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆம், அந்த இசை வெள்ளத்திலே நனைந்த வெள்ளம் கந்தப்பெருமான் திருப்பவனி அந்த ஆலய முன்றலை அடைந்திருக்கின்றது. இசையால் வசமாக இதயம் எது என்ற வகையிலே அந்த கந்தப்பெருமானுடைய திருப்பவனி இசை வெள்ளத்தில் மிதந்து அடியவர் தோள் மீது நிவர்ந்து வருகின்ற அந்த அற்புத காட்சியை ஆலய திருமுன்னலிலே அந்த தேர்முட்டியின் அருகே நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். அந்த கந்தப்பெருமானின் திருவீதியிலே நடைபெறுகின்ற அந்த அற்புதங்களை நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். நெல்லை கந்தன் நடமாடும் வீதியிலே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை, சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை விளங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சார்ந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒருவித தாழ்வு இல்லையே என்று அன்பர்கள் எல்லாம் அடிவரவ வாழ்த்தி வணங்குகின்ற இந்த நெல்லை திருக்கந்தன் திருவீதியிலே கார்த்திகை திருநாளின் மறுநாளாம் இன்றைய உற்சவத்திலே பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகளினே அன்பின் அரவணைப்பிலே எம்பெருமான் திருவூதி விழா வந்து கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலே எம்பெருமான் திருவாசலிலே ஆரோகணித்து சிம்ம வாகனத்திலே வேல் பெருமானாக இச்சாசக்தி கிரியாசக்தி சமேதராக ஞான ரூபியாக ஞான ரூபனாக இங்கே வலம் வந்து கொண்டிருக்கின்றான். இந்த அருமையான திவ்யமான இந்த காட்சியை பல வெளிநாடுகளில் இருந்து வந்த பக்தர்களும் இந்த தேசத்திலிருந்து வந்திருக்கின்ற பல அடியார் திருக்கூட்டங்களும் இங்கே இந்த தரிசனத்தை கண்டு கொண்டிருக்கின்றார். மேலும் எம்பெருமான் பௌவியமாக மெல்ல மெல்ல இங்கே இந்த திருவீதியிலே யோகர் சுவாமிகள் நடமாடிய இந்த திருவீதியிலே செல்லப்பா சுவாமிகள் இங்கே வாழ்ந்து மகா வாக்கியங்களை எமக்கு அளித்த இந்த திருவீதியிலே எம்பெருமான் வந்து ஆரோகணித்த வண்ணம் அவன். ஆம், அந்த காட்சிகளை எல்லாம் உங்களுக்காக தொகுத்து வழங்கிய அந்த அன்பர் ஆசிரியர் பாலா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு, கந்தப்பெருமானுடைய அந்த திருப்பவனி ஆலய முன்றலை அண்மித்திருக்கின்ற அந்த நேரத்திலே அடியவர்கள் முகங்களிலே ஓர் பரவசத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. பக்தி வெள்ளத்தின் மத்தியில் மிதந்து வருகின்ற அடியவர் தோள் மீது நிவர்ந்து வருகின்ற அந்த கந்தப்பெருமானுடைய திருக்கோலங்களை நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆம், அந்த கந்தப்பெருமானுடைய திருப்பவனி இப்பொழுது அந்த மணிமண்டப வாயிலை அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. அடியவர்கள் புடைசூழ அந்த கந்தப்பெருமானது திருப்பவனி அந்த வாயிலை அண்மித்திருக்கின்ற வேளையிலே அந்தன சிவாச்சாரியார்கள் திருவீதியுலா நிகழ்த்தி வந்த
அந்த வேலினையும் இச்சாசக்தி கிரியாசக்தி சமேதராக அங்கே வருகின்ற அந்த கந்த பெருமானை தீவாராதனையினூடாக ஆலயத்தினுள்ளே வரவேற்கின்ற அந்த காட்சிகளை நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். வேல் என்று சொன்னால் நாங்கள் நல்லை திருநகரை நினைவுக்கு கொண்டு வருகின்றோம். இப்பொழுது அந்த கந்த பெருமானுடைய அந்த திருப்பவனி அங்கே நிறைவுற்றிருக்கின்ற வேளையிலே கந்தனுக்கு இசைவேள்வி வழங்கி வந்த அந்த இசைக்கலைஞர்கள் அந்த கந்த பெருமான் வள்ளி தெய்வ யானை சமேதராக எழுந்தருளி இருக்கின்ற அந்த கோலத்திலே அவர்களை சுற்றி வந்து தங்களுடைய இசையை அர்ப்பணிக்கின்ற அந்த இசை அர்ப்பணத்தை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆம், இப்பொழுது அந்த கந்த பெருமான் திருவீதியுலா நிறைவுற்றிருக்கின்ற வேளையிலே கட்டியும் சொல்லுகின்ற அந்த நிகழ்வை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆம், அந்த காட்டிய நிகழ்வுகளை தொடர்ந்து கந்த பெருமான் அந்த திருவீதி உலா நிறைவுற்று ஆலயத்தினுள்ளே கந்த பெருமானுடைய அந்த திருப்பவனி மெல்ல மெல்ல நிவர்ந்து செல்லுகின்ற அந்த காட்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். உலகங்களிலே வாழுகின்ற தமிழ் உறவுகளுக்காக கனடிய தமிழ்வன் தொலைக்காட்சி இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்குகின்றது என்பதில் தமிழர்களாகிய நாம் பெருமைப்பட வேண்டும். தூரதேசங்களில் இருந்தாலும் கந்த பெருமானுடைய இந்த அருள் பவனியை அந்த அருளாட்சியை நாங்கள் இந்த இடத்திலே நின்று கொண்டு உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். யாம கந்தனுடைய திருவேலானது படம் பிரித்திருக்கின்ற அந்த நாகத்தினுள்ளே அழகாக காட்சி தருகின்ற அந்த தன்மையை காண்கின்றோம். இச்சாசக்தி ஞானாசக்தி சமேதராக அந்த வேற்பெருமான் கந்த பெருமான் பவனியானது என்று அந்த ஆலய திருவீதிகளை சுற்றி வந்து ஆலயத்தின் முன்னே அந்த பவனி நிறைவுறுகின்ற தன்மையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த பவனி அடியவர்கள் தோள் மீது மெல்ல மெல்ல அந்த ஆலயத்தின் உள்ளே நகர்ந்து செல்லுகின்ற காட்சியை காண்கின்றோம். அப்பா கந்தா கடம்பா கார்த்திகேயா என்று அந்த கந்த பெருமானை அடியவர்கள் சிரம் குவித்து கரம் குவித்து சிரம் தாழ்த்தி வழிபடுகின்ற அந்த தன்மைகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். கந்தன் என்று சொன்னால் அவன் கார்த்திகேயன். கார்த்திகேயன் என்றும் உம்மை காத்து நிற்கின்றவன். அந்த வகையிலே கந்தனுடைய அந்த அருளாட்சியை அந்த கந்த பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் இந்த இடத்தில் நின்று நாங்கள் தொகுத்து வழங்குவதில் பெருமை அடைய வேண்டும். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாயொன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங் குதித்தனன் உலகம் உய்ய என்ற வகையிலே இந்த கந்தப்பெருமான் திருப்பவனி அனைத்து அடியவர்களும் உய்தி வருவதற்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்றைய இந்த தொகுப்புகளை எல்லாம் நிறைவு செய்து கொண்டு நாங்கள் கலையகம் திரும்புகின்றோம். நல்லூர் கந்தன் ஆலயத்தினுடைய சிறப்பு உற்சவ காட்சிகளோடு நாங்கள் இணைந்திருந்தோம். இந்த காட்சிகளுக்கு தொழில்நுட்பவியல் வழங்கிய தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் வர்ணனையாளர்களாகிய ராசையா, ஸ்ரீதரன், பாலச்சந்திரன், நவநீதன் ஆகியோர்களுடன் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் தையை தமிழ்வாணன். வணக்கம்.